அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித கிளாரா விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 15 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று திரு அவையிலே நாம் அனைவரும் புனித கிளாரா விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் 1194 ஆண்டு இத்தாலியில் உள்ள அசிசியில் பிறந்தார். ஒரு முறை புனித பிரான்சிஸ் அசிசியார் கிபி 1812 ஆண்டின் தவக்கால மறையுரையை புனித ஜார்ஜ் ஆலயத்தில் கொடுத்து கொண்டிருந்தார். பிரபு குலத்தில் தோன்றிய கிளாராவுக்கு அப்போது வயது 18. இம்மறையுரையை கிளாராவை முற்றிலும் ஆட்கொண்டது. அந்த இடத்திலேயே கிறிஸ்துவ ஏழ்மை பின்பற்ற வேண்டும் என்ற தமது அசைக்க முடியாத விருப்பத்தை அவர் அசிசியாரிடம் தெரிவித்தார். அவரது அறிவுரையின்படி குருத்து ஞாயிறன்று இரவு நேரத்தில் தமது அரண்மனையை விட்டு வெளியேறினார். அவர் கூட புறப்பட்டவர்கள் அவரின் உறவினர் பியான்காவும் வேறொரு தோழியும் ஆவர். அவர்கள் காட்டுப்பாதை வழியே சென்று போர்ச்சுங்குலாவ் பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு இடத்தை நோக்கி போனார்கள். இவர்களை எதிர்கொண்டு போய் அசிசியாரும் அவரின் தோழர்களும் நள்ளிரவில் தீப்பந்தங்களுடன் வரவேற்றனர். அருகில் இருந்த ஆசீர்வாதப்பர் சபை மடத்தில் போய் சேர்ந்தபின் கிளாரா தமது அழகான தங்க நிற கூந்தலை வெட்டி மொட்டையடித்து கொண்டார். மென்மையான ஆடைகளை களைந்து விட்டு தவ உடைகளை அணிந்து கொண்டனர். மொட்டை தலையை ஒரு துணியால் மூடிக்கொண்டார். தம் மகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைக்க கனவு கண்டு கொண்டிருந்த கிளாராவின் தந்தைக்கு இது ஓர் மின் அதிர்ச்சியாகிவிட்டது. மடத்திற்கு சென்று வலுக்கட்டாயமாக அவரை இழுத்து கொண்டு போக எடுத்த முயற்சி வீணாகிவிட்டது. பீடத்தை இறுக பற்றி கொண்டு அவர் தமது மொட்டை தலையை காட்டவே கிளாராவின் தந்தை ஏமாற்றத்துடன் இல்லம் திரும்பினார். நாளடைவில் கிளாராவின் தந்தை புனித ஆக்னஸும் தாய் ஒரிடோலேனாவும் தங்கை பியாட்ரியும் இப்புதிய சபையில் சேர்ந்து கொண்டார்கள். புதிய சபை பல ஐரோப்பிய நாடுகளிலும் மிக விரைவாக பரவியது. ஏழை பெண்களின் முன்னேற்றம்தான் இந்த சபையின் சிறப்பு நோக்கமாக அன்றும் இன்று விளங்குகிறது. கிளாராவின் 40 ஆண்டு கடும் தவ துறவர வாழ்வின் போது திருத்தந்தையர்களும் கர்தினால்களும் ஆயர் பலரும் வழிகாட்டுதல் தேடி இவரிடம் வந்திருக்கின்றனர். இந்த சபையின் ஒழுங்கு ஏழ்மையை பற்றியது. அசிசியாரின் சபை ஒழுங்கலை போன்றது. ஏழ்மையை கடுமையாக கடைபிடிப்பதை சிறிது தளர்த்தலாம் என்று அவ்வப்போது திருத்தந்தையர்கள் எடுத்த முயற்சிகளை கிளாரா அன்புடன் முறியடித்தார். தொடர் உண்ணா நோன்பு, உலால் இன்மை, தேவை இருந்தால் ஒழிய மௌனம், காலணிகளின்றி நடந்து செல்வது, இரவு விழிப்புடன் கூடிய ஜபம் ஆகிய இவைகளின் வழியே தங்கள் வாழ்வை இவர்கள் இறைவனிடம் அர்ப்பணித்து கொண்டு வந்தார்கள். இவ்வளவு தவ முயற்சிகளுக்கு இடையில் இவர்களின் மனமகிழ்ச்சி யாவரையும் வியக்க வைத்திருக்கிறது. தமது 59ஆம் வயதில் யோவான் எழுதிய ஆண்டவரின் திருப்பாடலின் வரலாற்றை 3 கன்னியர்கள் படித்து கொண்டிருந்த வேளையில் ஆகஸ்ட் 12, 1253 இவர் இறைவனை சேர்ந்தார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எளிமையான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா? நான் எனது இதயத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றேனா? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கின்ற பொழுது எழும் சவால்களை பக்குவமாக எதிர்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எளிமையான வாழ்க்கை வாழவும், நாங்கள் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுக்கவும், உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு எதிராக எழும் சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் பக்குவமாக எதிர்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.